வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கர்நாடக வனத்துறையால் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை. சட்டசபையில் அதிமுக, பாமக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தல். ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பேச்சு. கடந்த 5 வருட பத்திரிகை செய்திகளை எடுத்து பார்த்தால் பொதுப்பணித்துறையில் ஊழல் மட்டுமே நிறைந்திருக்கும். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. தாவேக அரசு நெசவாளர்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றக்கூடாது. பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தலைமை செயலகத்தில் இன்று முதலமைச்சர் விஜயுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. தாவேக உடனான உறவை மேம்படுத்த விசிக திட்டம் என தகவல். தஞ்சாவூர் இளைஞரை காவல்துறையினர் அச்சுறுத்தியது ஏற்க முடியாது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஓமன் தலையிட்டால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். கர்நாடக வனத்துறையால் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை என அதிமுக, பாமக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. தமிழக சட்டசபையில் இன்று கர்நாடக வனத்துறையால் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இத்தீர்மானத்தின் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் பேசிய போது, கர்நாடகாவில் அப்பாவி விவசாயிகளை வனத்துறை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறல் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது, 2 மாநில எல்லை பகுதியில் கொலை நடைபெற்றுள்ளதால் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை என்று தெரிவித்தார். வனத்துறை சுட்டுக் கொன்ற தமிழர்களுக்கு தமிழக அரசு கூடுதலாக நிதி தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சட்டசபையில் பாமக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தின. இதுகுறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்து பேசினார். அப்போது 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட நிலையில் உரிய விசாரணை நடத்தப்படும் என கர்நாடக அரசு உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். உரிய விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்ததால் இறந்தவர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறினார். இடைக்கால நிவாரணம் 5 லட்சம் ரூபாய் வழங்கிய கர்நாடக அரசு விசாரணைக்கு பின் கூடுதல் நிவாரணம் தருவதாக தெரிவித்துள்ளதாக கூறினார். 3 தமிழர்கள் கொலை தொடர்பாக கர்நாடக அரசின் விளக்கம் ஏற்கத்தக்கதல்ல என்றும் விசாரணை தேவை என முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு சிலருக்கு திடீரென தமிழர் பாசம் வந்துவிட்டதாக விமர்சித்தார். அப்போது அமைச்சர் நிர்மல்குமாரின் பேச்சுக்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது என்று கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சாம்ராஜ் நகர் துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து தமிழ்நாடு தலைவர்கள் அளிக்கும் கருத்துக்கள் குறித்து கேள்விக்கு பதிலளித்தார். அதில் ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது என்று தெரிவித்தார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதற்கே உரிய பிரச்சனைகள் உள்ளன என்றும் தங்கள் மாநிலத்தை எப்படி காக்க வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அவர்கள் தங்கள் வேலையை பார்க்கட்டும், நாங்கள் தங்கள் வேலையை பார்க்கிறோம் என்று தெரிவித்தார். அவர்களின் நிர்வாகத்தில் நான் தலையிட விரும்பவில்லை என்றும் தங்கள் மாநிலத்தின் புனித தன்மையை காக்க வேண்டியது தங்களுடைய கடமை என்றும் தெரிவித்தார். கடந்த 5 வருட பத்திரிகை செய்திகளை எடுத்து பார்த்தால் பொதுப்பணித்துறையில் ஊழல் மட்டுமே நிறைந்திருக்கும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டசபையில் மாநில கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏவ வேலு பேசினார். அப்போது தமிழ்நாட்டின் அனைத்து முதலமைச்சர்களும் இருந்த அறையை எதற்காக மாற்ற வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டை முன்னேற்றிய திட்டங்கள் அனைத்தும் இந்த அறையில் இருந்துதான் இயற்றப்பட்டதாக தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் நாமக்கல் கவிஞர் மாளிகை சென்றால் அரசு அலுவலர்கள் உணவு அருந்துவது உள்ளிட்டவற்றில் சிரமம் ஏற்படும் என்று சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசிய போது, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றி அதனை மக்களுக்கே கொடுப்பது போல் சிரித்து கொண்டு பேசியிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் ஏவ வேலு என்று விமர்சித்தார். கடந்த 5 வருட பத்திரிகை செய்திகளை எடுத்து பார்த்தால் பொதுப்பணித்துறையில் ஊழல் மட்டுமே நிறைந்திருக்கும் என்று குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் அறையை மாற்றுவதற்காக வெளியிடப்பட்ட டெண்டரில் கோளாறு என வெளியான செய்தி தவறு என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, 200 பேர் வரை அமரக்கூடிய வகையில் அறை இருக்க வேண்டும் என முதலமைச்சர் நினைப்பதாக தெரிவித்தார். தற்போது அறையில் முறையான கழிப்பறை வசதி கூட இல்லை என்பதால் மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறையிலும் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட உள்ளது என்று கூறினார்.
நெசவாளர்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்து உள்ளார். பாமக தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் தமிழ்நாட்டில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி உள்ளிட்ட நகரங்களிலும் ஆந்திரம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட நகரங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 10 விற்பனையகங்களை மூட அரசு ஆணையிட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்து உள்ளார். கோஆப்டெக்ஸ் விற்பனையகங்கள் ஒரு காலத்தில் அரசு ஊழியர்கள், நெசவாளர்கள், ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களின் விருப்பத்திற்குரிய ஆணையகமாக இருந்ததாக கூறியுள்ளார். ஆனால் தனியார் நிறுவனங்களின் நலனுக்காக கோஆப்டெக்ஸ் திட்டமிட்டு சீரழிக்கப்பட்டதன் விளைவுதான் இன்றைய அவலமாகும் என்று குறிப்பிட்டு உள்ளார். மேலும் தாவேக அரசு வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் வெற்றி தறி ஷோரூம்கள் என்ற பெயரில் புதிய விற்பனையகங்களை திறக்கப் போவதாக கூறிவிட்டு இருக்கும் விற்பனையகங்களை மூடுவது சரியல்ல என்று தெரிவித்து உள்ளார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நெசவாளர்கள் நம்பினார்கள். அதனால்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்று தெரிவித்து உள்ளார். எனவே தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் புதிய கோஆப்டெக்ஸ் விற்பனையகங்களை திறந்து நவீன சந்தை மற்றும் விற்பனை உத்திகளுடன் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திற்கு புத்துயிரூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் விஜயை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் விஜயை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்தார். அவருடன் விசிக அமைச்சர் வன்னியரசு உடன் இருந்தார். திமுக உடனான உறவை முழுவதுமாக முடிவுக்கு கொண்டுவர திருமாவளவன் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக உடனான உறவை மேம்படுத்த விசிக திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் இளைஞரை காவல்துறையினர் அச்சுறுத்தியது ஏற்க முடியாது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்து உள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் தஞ்சாவூரில் அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்ட விசிகாவினரிடம் தனக்கு வழிவிடுமாறு கேட்ட ஆகாஷ் என்ற இளைஞருக்கும் விசிகாவினருக்கும் இடையே சச்சரவு ஏற்பட்டதாக தெரிவித்து உள்ளார். அப்போது காவல்துறையினர் விசிகாவினருக்கு ஆதரவாக செயல்பட்டு ஆகாஷை கையை ஓங்கி அடிப்பது போல் அச்சுறுத்தியதும் அதற்கு எதிர்வினையாக அந்த இளைஞர் சிறப்பு உதவி ஆய்வாளரின் கன்னத்தில் அறைந்ததும் துரதிர்ஷ்டவசமானது மற்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்து உள்ளார். ஆனால் இதில் தர்மத்தின் வழி நின்று மனசாட்சிப்படி சற்று சிந்தித்து பார்த்தால் அந்த இளைஞரின் பக்கம் உள்ள நியாயமே நமக்கு சரியெனப்படுவதாக கூறியுள்ளார். காரணம், பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த விசிகாவினரை தான் காவல்துறையினர் முதலில் அப்புறப்படுத்தியிருக்க வேண்டும் என்று தெரிவித்து உள்ளார். மேலும் சாதாரண குற்றங்களில் ஈடுபடுவோருக்கே தமிழக காவல் நிலையங்களில் அடிக்கடி வழுக்கி விழுந்து எலும்பு முறிவுகள் ஏற்படும் நிலையில் ஆகாஷின் நிலையை நினைத்தால் கவலையாக இருப்பதாக தெரிவித்து உள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட இளைஞரின் உயிருக்கும் கடன் உடைமைக்கும் ஆரோக்கியத்திற்கும் முதலமைச்சர் விஜய் முழு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு உள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஓமன் தலையிட்டால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்து உள்ளார். அமெரிக்காவில் உள்ள தொலைக்காட்சிக்கு அதிபர் டிரம்ப் பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், ஈரான் எவ்வித நிபந்தனையுமின்றி சரணடைவதற்கான வெள்ளை கொடியை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தங்களது கடற்படை முற்றுகையால் ஈரான் தினமும் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை இழந்து வருவதாக தெரிவித்தார். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானுடன் ஓமன் ஒப்பந்தம் எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து அதிபர் டிரம்ப் பேசிய போது, இந்த விவகாரத்தில் ஒருவேளை ஓமன் குறுக்கே நின்றால் அவர்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். ஈரான் அணு ஆயுத வல்லரசாக மாற்றுவதை தடுப்பதே தங்களது முதன்மை இலக்கு என்று தெரிவித்தார். காசா இஸ்ரேல் விவகாரம் குறித்து பேசிய அவர், ஹமாஸ் அமைப்பினர் தங்களிடம் உள்ள ஆயுதங்களை கைவிட்டு வருவதாக கூறினார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில்தான் தமிழ்நாட்டுக்குள் நீட் தேர்வு நுழைந்தது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு உள்ளார். அதில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியாத நீட் தேர்வு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அதிமுகவை பாஜகவின் காலடியில் அடகு வைத்த பிறகு 2017 தான் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்தது என்று குறிப்பிட்டு உள்ளார். இந்த வரலாற்று உண்மையை அதிமுகவால் எப்போதும் மறைக்க முடியாது என்று தெரிவித்து உள்ளார். பாஜக அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் என்டிஏ என்ற ஒரே அமைப்பிடம் கொடுத்து வினாத்தாள் கசிவு, ஊழல் என நீட் தேர்வை வணிக சந்தையாக்கி விட்டது என்று கூறியுள்ளார். நீட் தேர்வால் ஏராளமான மாணவர்களின் உயிர்கள் பறிபோயும் பிடித்த முயலுக்கு 3 கால் என பிரதமர் மோடி அரசு பிடிவாதம் பிடிப்பதாக தெரிவித்து உள்ளார்.
மாணவர்களின் நலனுக்காக தமிழ்நாட்டிற்கு நீட் வேண்டாம் என்று பிரதமர் மோடி அரசை எதிர்த்து கேள்வி கேட்கும் துணிச்சல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்று வினவியுள்ளார். இன்னும் 20 ஆண்டு காலம் தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிதான் தொடரும் என மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் பிரபு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற அலுவலகத்தில் தாவேக 100 நாட்களை நிறைவு செய்ததை முன்னிட்டு கொண்டாட்ட விழா நடைபெற்றது. இதில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் பிரபு தலைமையில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் பிரபு, விஜய் என்ற ஒரு தனி மனிதனுக்காக கிடைத்த வெற்றிதான் இது என்று குறிப்பிட்டார். மேலும் இன்னும் 20 ஆண்டு காலம் தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சிதான் தொடரும் என்று கூறினார். தமிழக வெற்றிக் கழக அரசு தொடர்ந்து மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தும் என்று தெரிவித்தார். ஆவடியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 100வது நாள் வெற்றி விழாவை முன்னிட்டு தாவேகாவினர் கேக் வெட்டி கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 100வது நாள் வெற்றி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தாவேக தெற்கு பகுதி பொருளாளர் காஸ்ட்ரோ பிராங்க்லின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக வெற்றிக் கழக கட்சி வண்ணத்தில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கேக்கை தாவேகாவினர் ஒன்றிணைந்து வெட்டி கொண்டாடினர். தொடர்ந்து விழாவில் 500 பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. மேலும் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு சிக்கன் பிரியாணி உள்ளிட்ட அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தாவேக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெறும் தடகள போட்டியை மாநகர காவல் ஆணையர் கண்ணன் துவக்கி வைத்தார். கோவை நேரு விளையாட்டு அரங்கில் 10வது ஆண்டு தடகள போட்டி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இப்போட்டியை கோவை மாநகர காவல் ஆணையர் கண்ணன் துவக்கி வைத்தார். இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட பள்ளிகளின் மாணவர்கள் பங்கேற்று ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். கோவை சகோதயா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் சார்பாக 10வது ஆண்டாக சிபிஎஸ்இ ஸ்கூல் அசோசியேஷன் இந்த அத்லெட் விளையாட்டு விழாவை தொடங்கியிருக்கிறது. கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனர் டாக்டர் என் கண்ணன் ஐபிஎஸ் அவர்கள் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவர் பேசும்போது மாணவர்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் சம பங்களிப்பு பெற வேண்டும். கோவை அருகே தேசிய அளவிலான 2வது ஈக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் குதிரையேற்ற போட்டி ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் மூலப்பாளையத்தில் ஜூனியர் சீனியர் பிரிவு தேசிய அளவிலான 2வது ஈக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் குதிரையேற்ற போட்டி ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்போட்டியில் சென்னை புல்ஸ், பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ், கோல்கொண்டா சார்ஜர்ஸ் உள்ளிட்ட 6 மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொள்கின்றன. இதில் தமிழ்நாடு அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வில் மொத்தம் 30 லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த வாட்டி வந்து 2 ரவுண்ட் இருக்கு. ஒன்று வந்து ஷோ சீரீஸ் அண்ட் ஒன்று வந்து பெட் சீரீஸ். ஸோ ஷோ சீரீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் ரவுண்ட் அண்ட் பெட் சீரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். சோளிங்கர் செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட வழக்கில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கபில் மீது 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில் அவருடைய சகோதரர் தனஞ்சலியன், யூடியூபர் சிவா என்பவரிடம் பிரச்சனை செய்வதாக தனியார் நிறுவன செய்தியாளர்கள் அரங்கநாதன், கல்யாண சுந்தரம் ஆகியோருக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் அங்கு நடந்த சம்பவத்தை தங்களுடைய செல்போனில் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த சட்டமன்ற உறுப்பினர் கபில் அவருடைய சகோதரர் தனஞ்சலியன் மற்றும் அவருடன் வந்த சிலர் செய்தியாளர்களின் செல்போனை பிடுங்கி மிரட்டி பதிவு செய்த படங்களை அடித்து இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அரங்கநாதன் வேலூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பினார். மேலும் அவர் இச்சம்பவம் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் கபில் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோளிங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் காவல்துறையினர் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே செய்தியாளர்கள் தரப்பில் சோளிங்கர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிபதி முன் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து சோளிங்கர் காவல்துறையினர் சட்டமன்ற உறுப்பினர் கபில், அவருடைய சகோதரர் தனஞ்சலியன் மற்றும் அவருடன் வந்த சிலர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். எடப்பாடி அருகே உள்ள தனியார் இனிப்பு கடையில் தேங்காய் பர்பி சாப்பிட்டவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.
சேலம் மாவட்டம் வெள்ளாண்டி வலசுவைச் சேர்ந்த சிவானந்தம் என்பவர் எடப்பாடி பேருந்து நிலையம் எதிரே செயல்பட்டு வரும் தனியார் இனிப்பு கடையில் தேங்காய் பருப்பி வாங்கி சாப்பிட்டு உள்ளார். இந்நிலையில் அவருக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட கடையில் சிவானந்தம் புகார் தெரிவித்த போது கடை நிர்வாகத்தினர் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிவானந்தத்தின் உறவினர்கள் உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பந்தப்பட்ட இனிப்பு கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அதிகாரிகள் கடைக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்து இனி இதுபோன்ற புகார்கள் வராத வகையில் உரிய உணவு பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தனர். தஞ்சாவூர் அருகே வீரனார் சுவாமி மற்றும் காமாட்சி அம்மன் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பெரிகத்திக்கோட்டை கிராமத்தில் உள்ள வீரனார் சுவாமி மற்றும் காமாட்சி அம்மன் ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சுவாமிகளுக்கு பல்வேறு திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பெண்கள் ஒன்றிணைந்து கும்மியடித்து குலவை சத்தமிட்டு பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் பிச்சாடனமூர்த்தி கோவிலில் வெள்ளி பல்லக்கு உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பிச்சாடனமூர்த்தி கோவிலில் வெள்ளி பல்லக்கு உற்சவம் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி பல்லக்கில் அம்மன் உற்சவம் குளக்கரை வழியாக மேலதாள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் கோவிலை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மண்ணாயக்கன்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி வாழப்பாடி மாரியம்மன் கோவிலில் இருந்து சுவாமி சிலைகளை அப்பகுதி மக்கள் தலையில் சுமந்து கொண்டு ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மண்ணாயக்கன்பட்டி மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடைபெறுகிறது. இதையொட்டி கிராம மக்கள் வாழப்பாடியிலிருந்து சுவாமி சிலைகளை தோளில் சுமந்து கொண்டு ஆடி பாடியவாறு கோவிலுக்கு விருந்துக்கு அழைத்து சென்றனர். இந்த ஊர்வலத்திற்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் தாம்பூலம் கொடுத்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த சுவாமி சிலைகளை மண்ணாயக்கன்பட்டி மாரியம்மன் கோவிலில் வைத்து தொடர்ந்து ஒரு வாரம் சிறப்பு பூஜை வழிபாடு நடத்தி விருந்து படைத்து திருவிழா நடத்தி கொண்டாடி நிறைவு செய்ததும் மீண்டும் வாழப்பாடி கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடிவு செய்து உள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் மண்ணாயக்கன்பட்டி கிராமம் சத்து மாரியம்மன் தேர் திருவிழா ஊரணி பொங்கல். இது வாழப்பாடியில் முத்து மாரியம்மன் இருக்குது, செல்லமுத்து மாரியம்மன். அங்கே எந்த விசேஷம் நடந்தாலும் எங்கள் சாமி அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே விசேஷம் பண்ணி திரும்பவும் இங்கேருந்து 4 நாள் பொங்கல் வச்சு அனுப்புறது வழக்கம். அங்கே தேர் போட்டால் இங்கே சுற்று பொங்கல் வைப்போம், இங்கேயும் தேர் போடுவோம். அங்கே அக்கினி திருநாள் பண்ணாலும் இங்கேயும் கொண்டு வந்து சாமியை வந்து தேர் திருநாள் போட்டு கொண்டு போய் அளவுலமாக கொண்டு வந்து விருந்து மாதிரி வச்சு கொண்டு போய் திரும்பவும் ரிட்டன் அங்கே சாமியை இறக்கி வைப்போம். இது பாரம்பரியமாக நடக்குது. வாழப்பாடிக்கும் எங்களுக்கும் பொன் வீட்டார், நாங்கள் அவங்க மாப்பிள்ளை வீட்டார் மாதிரி. ஆடுதுறை மாமரத்து மகா மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை மாமரத்து மகா மாரியம்மன் கோவிலில் ஆனி மாத பிரமோற்சவத்தை ஒட்டி தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பால்குடங்கள் எடுத்தும் அழகு காவடி எடுத்தும் அம்மன் திருநடனத்துடன் மேலதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்நிகழ்வில் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அம்மையார் ஆலய திருக்குளக்கரையில் அமைக்கப்பட்ட 12 ஜோதிர் லிங்கைகளுக்கு பக்தர்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அம்மையார் ஆலய திருக்குளக்கரையில் ஆந்திராவைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனா, மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த மகாகாளேஸ்வரர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராமநாத சுவாமி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 12 ஜோதிர் லிங்கங்கள் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் வருகின்ற 19ஆம் தேதி 12 ஜோதிர் லிங்கங்கள் வழிபாடு நடைபெற உள்ளது. இதையொட்டி காரைக்கால் பார்வதீஸ்வரர் ஆலய சூரிய புஷ்கரணியில் இருந்து பக்தர்கள் புனித நீர் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று ஜோதிர் லிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்து சிவ வழிபாடு செய்தனர். தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் 12 ஜோதிர் லிங்கங்களுக்கு மகா தீபாராதனை காண்பித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் உள்ள நீத்தீஸ்வரர் சுவாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள நித்தீஸ்வரர் சுவாமி கோவிலில் நாக பஞ்சமி தினத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலமங்கை நல்லூர் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மேலமங்கை நல்லூரில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி நோன்பு இருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சக்தி கரக நடனம் அனைவரையும் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். போரூர் மேம்பால சிக்னல் அருகே சாலை கோடு வரையும் பணி நடைபெற்ற போது வாகன ஓட்டி ஒருவர் அப்பகுதிக்குள் வந்ததால் அவரிடம் போக்குவரத்து காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே போரூர் மேம்பாலத்தின் கீழ் உள்ள சிக்னல் பகுதியில் சாலையில் வெள்ளைக்கோடு வரையும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. இதற்கு போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பணியின் போது உரிய தடுப்புகளோ எச்சரிக்கை பலகைகளோ வைக்கப்படாததால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய நபர் ஒருவர் அறியாமல் அப்பகுதிக்குள் சென்று விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த போக்குவரத்து காவல்துறையினர் அந்த நபரை தகாத வார்த்தைகளால் பேசி அவரது வாகனத்தை புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து அந்த நபர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது. இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடித்த டிசி படம் ஒரு தமிழ் கிளாசிக் திரைப்படம் என நடிகர் அல்லு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் டிசி என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். அண்மையில் இத்திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் இப்படம் குறித்து பிரபல தெலுங்கு முன்னணி நடிகர் அல்லு அர்ஜுனின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் டிசி திரைப்படத்தை பார்த்ததாகவும் இது ஒரு தமிழ் கிளாசிக் திரைப்படம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சினிமா விரும்பிகள் அனைவரும் தவறாமல் பார்க்க வேண்டிய திரைப்படம் என்றும் புரிந்து கொள்பவர்களுக்கு இது ஒரு கவிதை என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இயக்குனர் அருண் மாதேஸ்வரனின் இயக்கம் உயரிய மரியாதைக்குரியது என்றும் இசையமைப்பாளர் அனிருத்தின் பின்னணி இசை இப்படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளது என்றும் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சின்சினாட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் 2வது சுற்று போட்டியில் அரினா சபலென்கா வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் சின்சினாட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பெலாரஸின் அரினா சபலென்கா ஆஸ்திரேலியாவின் தாலியா கிப்சனுடன் மோதினார். இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய அரினா சபலென்கா 6-2, 7-2 என்ற நேர் செட்டில் தாலியா கிப்சனை வீழ்த்தினார். இதன் மூலம் அரியானா சபலென்கா அடுத்த சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,14,290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 14,290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,14,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,24,712 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 372 புள்ளிகள் குறைந்து 77,355 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 89 புள்ளிகள் குறைந்து 24,198 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். கர்நாடக வனத்துறையால் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை. சட்டசபையில் அதிமுக, பாமக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தல்.
ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது. கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் பேச்சு. கடந்த 5 வருட பத்திரிகை செய்திகளை எடுத்து பார்த்தால் பொதுப்பணித்துறையில் ஊழல் மட்டுமே நிறைந்திருக்கும். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. தாவேக அரசு நெசவாளர்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றக்கூடாது. பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தலைமை செயலகத்தில் இன்று முதலமைச்சர் விஜயுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. தாவேகா உடனான உறவை மேம்படுத்த விசிக திட்டம் என தகவல். தஞ்சாவூர் இளைஞரை காவல்துறையினர் அச்சுறுத்தியது ஏற்க முடியாது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஓமன் தலையிட்டால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.